Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன் எப்படி வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சிம்பிள் டிசைன் வர்க் பண்றது எப்படி அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்க்கிறதுக்கு சிம்பிளாவும் இருக்கும். கொஞ்சம் வேலையும் ஈஸியா முடியும். and உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. இப்போ நான் இதல வந்து ஸ்டோன் ஒட்டி இருக்கேன். இத சுத்தி ரெண்டு பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெருக்கமா எப்போதும் போலதான். So first layer நம்ம இது போட்டுட்டு இங்க knot பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன ஸ்டோனா வெச்சிருக்கோம்ங்கறனால நான் ஒரு லேயர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேல இன்னொரு லேயரும் வந்து பீட்ஸ் கொடுக்கிறேன். இல்ல ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படினா ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்தாலும் போதும். சோ அது நம்ம வர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸ்க்கு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அத பொறுத்து நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். So ரெண்டு லேயர் கொடுத்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ நம்ம ரெண்டு லேயர் கொடுத்துட்டோம். இதுல கொஞ்சம் வந்து சைஸ் பெருசா நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படினா ஸ்டோன் லேஸ் வெச்சுக்கலாம். சோ இதுவுமே நம்ம வந்து மெஷின் த்ரெட்ல தான் போடுவோம். ஆல்ரெடி சொல்லிருப்போம் இல்லையா? சோ அதே போல இதுவும் நம்ம மெஷின் த்ரெட்ல வர்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இது மாதிரி குட்டி ஸ்டோன் ஃபிட்டிங்கா இருந்ததுனா பார்க்கிறதுக்கு வந்து இன்னும் நீட்டா இருக்கும். இந்த ஷேப் ஃபுல்லா ரவுண்ட் ஷேப் ஃபுல்லா நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் லேஸ் வந்து ஃபுல்லா வெச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நான் மறுபடியும் ஒரு லேயர் கொடுக்கிறேன். இதே போல பீட்ஸ் ஒரு லைன், அடுத்து மறுபடியும் ஸ்டோன் லேஸ் ஒரு லைன், மறுபடியும் பீட் ஒரு லைன். சோ இத ரிப்பீட்டடா நான் போட்டு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு இத காட்றேன். இப்போ நம்ம இதல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 லேயர் வந்து பீட்ஸும் 2 லேயர் வந்து ஸ்டோன் லேஸும் கொடுத்திருக்கோம். இப்போ இத சுத்தி நான் ஒரு லைன் வந்து அவுட்லைன் வந்து சரி கொடுத்துறேன். ரொம்ப நெருக்கி கொடுக்காம கரெக்ட்டான சைஸ்ல கொடுத்தோம்னாவே போதும். ஓகே, இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மிடில்ல இருந்து சின்னதா நான் ஒரு கோடு போடுறேன். இப்போ இத ஹாஃபா நம்ம பிரிச்சுக்கலாம். அதே போல இந்த 4 கார்னர் இருக்கு இல்லையா, இதுலயே இங்க ஒரு டிவிஷன் கொடுத்துக்கலாம். மிடில்ல சோ இது கொடுத்துட்டு நம்ம டிசைன் வந்து இதல வந்து டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே சைஸ்லயே வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0 இருக்குல, 0ல இருந்து 1 இந்த அளவுக்கு. அதே போல ஒவ்வொரு சைடுலயும் கரெக்ட்டா அந்த 0 பாயிண்ட்ல இருந்து அந்த செயின் ஸ்டிட்ச் போட்டுப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 1க்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நம்ம அந்த 1 பாயிண்ட் மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுல கரெக்ட்டா நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம்.
ரொம்ப டார்க்காக போடணுன்ட்டு இல்லை, லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப டார்க்காக போட்டால் ஒர்க் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளாரை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இந்த மைனூட் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், நீட்டாக வந்துடும். ஸோ இந்த லைன் எல்லாமே நம்ம கொஞ்சம் டார்க்காக லைட்டாக தெரிகிற அளவுக்கு டார்க்காக பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக மைனூட் ஒர்க் எப்படி பண்ணுறது, சின்ன சின்ன டிசைன்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ட்ரேசிங் மெத்தட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கோர்ஸில் வந்துடும். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை சேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் என்ன டவுட்ஸ், கோர்ஸ் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது குட்டி குட்டியாக அந்த வளைவு வர மாதிரி அந்த டிசைனில் இருக்கும் இல்லையா, ஸோ அதே போல் நம்ம போட்டுக்கலாம். ஷேப் மட்டும் மாறாமல் பார்த்துக்கணும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸ்லேயே வந்துடும். நான் லைட்டாக தான் போட்டு காட்டுறேன், ஏன்னா ப்ளவுஸில் இதே போல் ரொம்ப திக்காக போட்டு ட்ரா பண்ணிட வேணாம். அதனால தான் நான் காட்டும் போதே லைட்டாக எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஃப்ளார் அப்படியே வந்து நம்ம நீட்டாக வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அவுட்லைன் ஒர்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ நம்ம சரி ஒர்க்காக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இந்த ஸ்டோன் சுற்றி பாருங்கள், நம்ம வந்து பீட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒவ்வொரு லேயருக்கும் செப்பரேட்டாக ஜர்தோசி ஒர்க் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் தான். இது பேசிக்காக சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். அதே போல் இந்த டிசைன் இதில் காமிச்சிருக்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனில் வர மாதிரி இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி ஸ்டோன் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக கிளிட்டர் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் கைக்கு இது வந்து இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளார் 4 ஃப்ளார், ஏன்னா ஒவ்வொருத்தங்க லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளாரை வந்து பெருசாகவும் சின்னதாகவும் எத்தனை ஃப்ளார் வேணுமோ அத்தனை ஃப்ளார் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே தான் வந்து உங்களுக்கு பேக் நெக்குக்கும் வரும். ஸோ பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் இதுலாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அது நம்ம சாய்ஸ் தான். இதில் எப்படி வந்து பீட் ஒர்க் கொடுத்து பீட் ஸ்டோன்லேஸ் கொடுத்துருக்கோமோ அதே போல் நீங்கள் அதில் அவுட்லைன் எல்லாமே பீட் ஸ்டோன்லேஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டி புட்டாஸ் வந்து நம்மளோட சாய்ஸ், நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து த்ரெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டு ஸ்டார்டிங் செயின் நம்ம எப்போதும் போல் போட்டுட்டு, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இன்னொரு குரூப் செயின். ஸோ ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்து பக்கத்தில் இப்போ மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். அதாவது கொஞ்சம் குட்டி குட்டி கேப் இருக்கணும், ரொம்ப நெருக்கி போடணுன்ட்டு இல்லை. மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம் பக்கத்தில். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும். அதே போல் இந்த இடம் வரும்போது சின்னதாக அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல லென்த்தாக.
ஸோ இதே போல் அந்த டிஸ்டன்ஸ் அந்தந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும். ரொம்ப grip பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரே ஈவனாக நம்மளுக்கு செட்டிலாக கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இங்கே த்ரெட் ஒர்க்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து ஒரே கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலர் ஒன்று மாற்றி ஒன்று வெவ்வேறு கலரில் கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக கொடுத்துக்கலாம். இது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுவும் டபுள் லேயர் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.